திருச்செந்தூர் கோவிலில் தற்போது வன அலுவலர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். விவரங்களுடைய நிகரான செய்தியாளர் முரளிகணேஷ், விவரம் என்ன? தேவா, தற்போது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல மாவட்ட வன அலுவலர் ரமணன் அந்த விபத்துல அந்த யானை தாக்குதல் நடத்தின பகுதியில போய் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல முதல் கட்டமான என்ன மாதிரியான ஒரு தகவல் வெளியாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவாக ஆண் யானைகளுக்கு தான் மதம் பிடிக்கும், தெய்வானை பெண் யானை, அதனால இந்த யானை மதம் பிடிச்சதன் அடிப்படையில இப்படி செய்யல அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. அதோட மட்டும் இல்லாம யானை எப்போது தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிறத யாராலையும் கணிக்க முடியாது. அது ஒரு தற்காப்பு உணர்வுக்காக கூட இப்படி செஞ்சிருக்கலாம், ஒரு பய உணர்வுல கூட இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க. தற்போது கால்நடை மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு பரிசோதனை நடைபெற்று வருகிறது. யானை தற்போது அமைதியான நிலையிலே தான் இருக்குது. இருந்தாலும் அந்த பகுதியில யாரையும் செல்ல விடாம போலீசார் அந்த பகுதியில பாதுகாப்பு கருதி அந்த பகுதியில போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வன அலுவலர் அந்த பகுதி முழுவதுமாக ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னதான் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த தெய்வானை யானை யானைப்பாகன் மற்றும் அவரது உறவினர் உட்பட இருவரை மீட்டிருக்கிறது. இது விலங்குகளுக்கே இருக்கக்கூடிய ஒரு தற்காப்பு உணர்வினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க. தேவா, தொடர்ந்து விசாரணையான நடைபெற்று இருக்கு. எதனால யானை இவங்க இருவர் மீது தாக்குதல் நடத்துது அப்படிங்கிறது குறித்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தேவா, முரளிகணேஷ், யானைக்கு ஏதாவது அண்மையில் ஏதாவது உடல்நலக் குறைவு ஏதாவது ஏற்பட்டிருந்ததா? வழக்கமாக பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் ஏதாவது பாதிப்பு தென்பட்டதா? அதாவது இந்த யானையை பொறுத்தளவுல இதுக்கு உடல்நலக் குறைவு அந்த மாதிரி சொல்லும்படியாக எந்த விதமான உடல்நலக் குறைவும் ஏற்படல. இயற்கையாகவே இந்த யானை இந்த ஒரு கொஞ்சம் கோப சுபாவமா உடையதாகவே காணப்படுது இந்த யானை. இது கடந்த காலங்கள், அதாவது கிட்டத்தட்ட இந்த யானை இதற்கு முன்பாக 2006ஆம் ஆண்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு இந்த யானை கொண்டு வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த யானை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அங்க அந்த யானை காவடி காளிதாஸ் அப்படிங்கிற ஒருத்தரை தாக்கி அவர் உயிரிழந்திருக்காரு. மன அழுத்தத்தில் இருந்த அந்த யானைக்கு திருச்செந்தூர் எம்ஆர் பாளையம் யானை பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு முகாமுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அப்போது அங்க சரண் அப்படிங்கிற ஒருத்தரையும் தாக்கி இருக்கிறது. இது இப்படி தொடர்ச்சியா இந்த யானை தாக்குதலில் ஈடுபட்டதுனால பாகன்கள் இந்த யானையை கையாளுறதுக்கு பெரும் முயற்சி எடுக்கப்பட வேண்டிய நிலைமை இருந்தது. இதனால தொடர்ந்து அசாம் பூர்வீகமாக கொண்ட அந்த யானையை அசாமுக்கே மீண்டும் அனுப்பலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில தான் இருந்தாங்க. அந்த நேரத்துல இது வேண்டாம், இங்கேயே இருக்கட்டும்ங்கிற மாதிரி தமிழக அரசு தரப்பு தெரிவிக்கப்பட்டதுனால இந்த யானை தொடர்ந்து இங்கே இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இன்று இந்த சம்பவமானது நடந்திருக்கிறது. தேவா, தகவலுக்கு நன்றி முரளிகணேஷ்.